கட்சியை வளர்ப்பதற்கோ அது மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கோ என்ன மாதிரி முயற்சிங்க நடக்குது? திமுகவுக்கு கூஜா தூக்குற கட்சியாக இருந்ததால் தான் காங்கிரஸ் வளரல. ஏன் காங்கிரஸ் கட்சி 2 அமைச்சர்கள் வந்துட்டாங்க, அவர்களுக்கான ஒரு அதிகாரம் இருக்கிறது, அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு என்ன கிடைக்கும்? தனிப்பட்டவர்களுக்கு என்ன லாபம் என்று பார்க்க நாங்கள் காங்கிரஸ் பார்த்தது கிடையாது. திமுக அதிருப்தி வந்து மிக தீவிரமாக இருக்கு. முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பேசுனாங்க. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்குவதற்கு காங்கிரஸ் ஒத்துழைக்க வேண்டுமா? வெளிப்படைத்தன்மையோடு அவர் நடந்துக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்களே, குறிப்பிட்டீங்க காவிரி பிரச்சனைகள் வந்து அவர் தீவிரமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு. கர்நாடக முதலமைச்சர் வந்து டி.கே. சிவகுமார் அவர்களை வந்து 3ஆம் தேதி சந்திக்க போவதாக ஊடகங்கள் செய்தி வந்துச்சு. கர்நாடகாவில் அவர் பேட்டி கொடுக்குறாரு முதலமைச்சர். இந்த மாதிரி வந்து ஒரு பேசப்பட்டது, இந்த திட்டம் இருக்கிறதாக சொல்லப்படுது. ஆனால் முதலமைச்சர் தரப்பில் இருந்தோ தமிழக அரசு தரப்பில் இருந்தோ எந்த விதமான ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படலை. சட்டப்பேரவையில் தான் சொல்கிறார். 3ஆம் பிறகு தான் வந்து சட்டப்பேரவை கூடும்போது இந்த மாதிரி ஒரு திட்டம் இருந்தது, சூழல் சரியில்லாதனால தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அவர் பாட்டுக்கு செயல்படுறது எப்படி வர இல்லை? உங்களுக்கு வெளிப்படையா இல்லையான்றது ஊடகங்களுக்கு சொல்றாரு. இல்லை, பொதுவாகவே ஊடகங்களை தவிர்க்கிறாரு. இல்லை இல்லை, அதாவது வந்து மோடி வந்து 12 வருஷமா பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. ஊடகங்களை பார்த்ததே கிடையாது, பார்க்கறதே கிடையாது. அதை பற்றி யாரும் எந்த ஊடகமும் பேச மாட்டாங்க. கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து என்ன பார்க்கல. இல்லை, பார்த்து ஏன் பார்க்கல? அவரோ எப்பயாவது ஒரு நாடாளுமன்ற வளாகத்தில் கூப்பிட்டு பேசுவார். இல்லை, பேசவே இல்லை, அங்கேயும் பேசல. அங்கே ஆரம்பிக்கும் போது பேசுவார் கூப்பிட்டு. இந்த மாதிரி இதெல்லாம் அவர் பேசலன்னு. அவர் மோடி பத்திரிகையாளர் சந்திக்கிற பழக்கமே கிடையாது, பேசுறதே கிடையாது. அதான் யதார்த்தம். அதுக்கு மாறா ராகுல் காந்தி அடிக்கடி பார்க்குறாரு, தினசரி பார்க்குறாரு, பேசுறாரு. மோடியை பின்பற்றுறாரா ஒரு முதலமைச்சர் விஜய்? அதுவும் தப்பு சார். அது மோடிக்கு ஒரு ஒரு வரம்பு வச்சிருக்காரு, அவர் தெரியும். அவருடைய பார்வை அது, இவருடைய பார்வை தனி. சட்டமன்றத்தை வெளிப்படையாக சொல்றாரு. என்ன சொல்றாரு? சட்டமன்றத்தில் நான் வந்து பார்க்க முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அது தப்பா பார்க்கல, அது நான் அந்த வழியா சரின்னு நினைச்சேன்றாரு. சரி, பரவாயில்ல. நம்மளை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டுக்கு பாதகமா செயல்படாதவர்களும் நம்ம நல்ல முதலமைச்சர் நினைக்கணும். அதான பார்க்கணும். சரி, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு அவர் துணையா இருக்கா, நல்லது நமக்கு. சரி, இப்போ இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய பங்கோடு தான், ஆதரவோடு தான் அந்த ஆட்சி நடக்குது. இப்போ காங்கிரஸ் கட்சி ஒன்று தான் ஆட்சியில் வந்து பங்கேற்ற பிறகு, அதாவது ஒரு மிக நீண்ட ஒரு கனவாக இருந்தது. காமராஜ் ஆட்சின்னு சொன்னீங்க, ஆட்சியில் பங்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டீங்க, ஆட்சியில் பங்கு கிடைச்சிருச்சு. இதை பயன்படுத்தி கொண்டு கட்சியை வளர்ப்பதற்கோ அது மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கோ என்ன மாதிரி முயற்சிங்க நடக்குது? ஏன்னா 2 அமைச்சர்கள் வாங்கின பிறகும் கூட ஒரு பெரிய அளவிலான ஒரு திட்டங்கள் மக்களுக்கு கிடைத்ததாக வந்து சந்தோஷப்படுத்த முடியல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மந்திரத்தில் மாங்காய் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் கேள்வி இருக்கு. மந்திரம் போட முடியாது. ஒரு கட்சி வளர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது, பல வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் செய்யணும் கட்சி. அதை புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தம்பி மாணிக் தாக்கூர் அவர்கள் மிக சிறப்பாகவே தொடங்கியிருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வருங்காலத்தில் கட்சி அடுத்த கட்ட நிலைக்கு போகும். ஒன்று, நாங்கள் விரும்பியது தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்பே தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான, ஏன் 99 விழுக்காடு காங்கிரஸ் நண்பர்கள் சகோதர விரும்பியது தாவேக்காவோடு நண்பர் விஜயோடு கூட்டணி வைக்க வேண்டும் ஆசை, விருப்பம். தேர்தலுக்கு முன்பே அந்த விருப்பம் நிறைவேற்றப்பட்டிருக்குமானால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நிலையை வேறு. 10 அமைச்சர்கள் இருந்திருப்பார்கள், ஒரு துணை முதலமைச்சர் இருந்திருப்பார், அதற்கு மேலே 60க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸுக்காக இன்றைக்கு இருந்திருப்பார்கள். இந்த பெரும்பான்மை காங்கிரஸ் தொண்டர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றியிருந்தால் இவையெல்லாம் நடந்திருக்கும். அது நடக்கவில்லை. நாங்கள் தொடர்ந்து திமுகவோடு உறவு வைத்திருந்த காரணத்தால் அதை தொடர்ச்சியாக வைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளானோம். அதுதான் நிலைமை. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வளர வேண்டுமானால் இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் எங்கும் ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும் அல்லது எதிர்கட்சியாக இருக்க வேண்டும். நாங்கள் ஆளுங்கட்சியாகவும் இல்லாமல் எதிர்கட்சியாகவும் இல்லாமல் திமுகவுக்கு கூஜா தூக்குற கட்சியாக இருந்ததால் தான் காங்கிரஸ் வளரல. இது யதார்த்தம். இப்போ பகிரங்கமா நீங்க ஓப்பனாக சொல்கிறேன். திமுகவுக்கு கூஜா தூக்கக்கூடிய கட்சியாக தான் இருந்துச்சா இது ஒரு நாள்? அப்படிதான் இருந்து, நான் ஒரு தோழமை கட்சி என்பதால் அவர்களுக்கு அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு ஒரு கட்சி நடந்தது தமிழ்நாட்டில். ஒரு நிமிஷம், நான் பல முறைகளில் மத்திய தலைமையோடு இதற்காக போராட இருந்திருக்கிறேன். ஒன்று, காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும் அல்லது எதிர்கட்சியாக மாற வேண்டும் என்று 60 ஆண்டுகளாக சொல்லி வருகிறேன். ஒன்று. ரெண்டாவது,
நான் தலைவராக இருந்த போது கூட நாங்கள் திமுக கூட்டணி வைத்திருந்தோம். மத்தியில் பிஜேபி என்ற நச்சு கட்சி, அந்த கட்சி வரக்கூடாது என்பதற்காக பல சமரசங்களை தமிழ்நாட்டில் நாங்கள் செய்து கொண்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை பின்தங்கி வைத்திருந்தோம். ஆனால் நாங்கள் கேட்டதெல்லாம் ஒன்று, ஆளுங்கட்சி இல்லை என்றால் ஆளுங்கட்சியோடு இணைந்து கூட்டணி கட்சியாக இருக்க வேண்டும், கூட்டணியில் பங்கு பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அதற்கு திமுக ஒத்துழைக்கவில்லை. நான் தமிழ்நாடு தலைவராக இருந்தபோது எனக்கு முன்னாள் நண்பர் கிருஷ்ணசாமி ஒரு வருஷம் இருந்தார், 2006. அது 2007 நான் தலைவராக வந்தேன். 2011 வரை 5 ஆண்டுகள் நாங்கள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டோம், அவரை ஆதரித்தோம். ஆட்சியில் பங்கு பெறாமலே வெளியிலிருந்து அவரை ஆதரித்தோம். ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டர்களுடைய கருத்தும் ஆட்சி பங்கு வேண்டும் என்பதுதான். அன்றைக்கு அவர்கள் 95 பேர் இருந்தார்கள், நாங்கள் 36 பேர் இருந்தோம். இருந்தாலும் எங்களிடம் ஒப்புக்கொண்டபடி நான் திருச்சி மாநாட்டில் பெரியார் நூற்றாண்டு விழாவில் கலைஞரை வைத்து கொண்டு அன்றைக்கு வெளிப்படையாக கேள்வி கேட்டேன். கேள்வியை வேண்டுகோள் வைத்தேன், ஆட்சியில் நாங்கள் பங்கு வேண்டும் என்று கேட்டோம். அவரும் ஒப்புக்கொண்டார். ஓப்பனாக பேசியிருக்காரு. அந்த மாநாட்டிலே அவர் பேசியிருக்கிறார். நண்பர் தங்கபாலு தமிழ்நாடு தலைவர் மட்டுமல்ல, பாண்டிச்சேரிக்கு அவர் தான் தலைவர். அன்னை சோனியா காந்தி இடத்திலே அவர் பேசட்டும், பேசி ஒரு முடிவெடுக்கட்டும், நான் அமைச்சர்கள் பங்கு தருவதற்கு உறுதியளிக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் 2011 வரை அவர் ஒப்புக்கொண்டபடி ஆட்சியில் பங்கு தரவில்லை. இது யதார்த்தம். அப்போ வந்து 97 சீட்டு தான் இருந்தாங்களா அவங்க? அவங்க 96 இருந்தாங்க, நாங்கள் 36 இருந்தோம். 2 பங்கு அவங்க இருந்தாங்க, 1 பங்கு நாங்கள் இருந்தோம். அன்றைக்கே காங்கிரஸ் கட்சி 30 அமைச்சர்கள், 20 அவர்களும் 10 நாங்களும் இருந்திருக்க வேண்டும். வரவில்லை. அதற்கு பிறகும் நாங்கள் பொறுமையோடு அவர்களுக்கு ஆதரித்தோம். அந்த ஆட்சி முழுமையாக திமுக ஆட்சியை மட்டுமே, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியே இல்லை, பேரு தான் கூட்டணி. அதற்கு பிறகு சென்ற காலத்திலும் கூட நாங்கள் என்ன கேட்டோம்? ஆட்சியில் பங்கு வேண்டும் கேட்டோம். கேட்குற தப்ப என்ன? ஒரு கட்சி, அரசியல் கட்சி, சன்னியாசம் கட்சி சாமியானம் பண்ணுற இடத்துல அரசியல் தான் நடத்துகிறோம். அரசியல் எதுக்கு? மக்களுக்கு செயல்படுத்துவதற்கு, மக்கள் கருத்து காங்கிரஸ் கட்சியும் இணைந்து செயல்படுத்துவதற்கு, எங்கள் கொள்கையை சொல்வதற்கு, மக்களுக்கான நலத்திட்டத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் விரும்புகிறோம். அது தப்பு இல்லை. ஆனால் மத்தியில் ஆட்சி வந்தபோது திமுக அத்தனை அமைச்சர்கள் எடுத்து வந்தாங்களே, அப்போ நாங்கள் அதை ஒத்துக்கிட்டோம்ல. இப்போ மத்தியில் ஒரு பார்வை, மாநிலத்தில் ஒரு பார்வையே என்ன? அதை விட கொடுமை என்னவென்றால், நண்பர் எடப்பாடி அவர்களும் சொல்கிறார், நண்பர் ஸ்டாலினும் ஒரே கருத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சியில் பங்கு என்ற லட்சியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார்கள். என்ன நடந்தது? நாங்கள் சொன்னது நடந்தது. எங்களோடு இணைந்து இணக்கமாக இருந்து ஆட்சியில் பங்கு என்று அறிவித்திருந்தால் மீண்டும் அவர் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு போயிடுச்சு. இப்போ அந்த வாய்ப்பை நண்பர் விஜய் முதல் தொடங்கிய நாளில் இருந்து சொன்னார். விக்கிரவாண்டி மாநாட்டிலே சொன்னார், நான் ஆட்சி அமைக்கும் போது தோழமை கட்சிகளுக்கு பங்கு தருவேன் என்று சொன்னார். அந்த தைரியத்தை பாராட்ட வேண்டும். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி அவர்களோ வெளிப்படையாக சொன்னார்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுக்கு பட்டம் எழுதி கொடுத்த போல. அந்த பண்பாடே தவறல்ல. என்ன நடந்தது? இன்றைக்கு வந்து கூட்டணி ஆட்சி நிர்பந்தம் தமிழ்நாட்டு மக்களால் கொடுத்த வரம் இது. விஜய் அவர்களுக்கு 108 சீட்டை கொடுத்துட்டு அவருக்கும் முழுமையான அதிகாரத்தை கொடுக்காமல் இந்த நிர்பந்தம், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைக்க நிர்பந்தத்தை மக்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் காங்கிரஸ் முதலில் எங்களோடு விசிக, சிபிஐ, சிபிஎம், முஸ்லீம் லீக் என்று இந்த ஜனநாயகத்தில் மதசார்பற்ற தலைமையை பாராட்டுகிற அத்துணை கட்சிகளும் எங்களோடு இணைந்து இன்றைக்கு இந்த ஆட்சி நடக்கிறது. சரிங்க. இப்போ நீங்கள் கூட்டணியில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்றுட்டீங்க. நான் கேட்குறது என்னென்னா, இதன் மூலமாக என்ன மக்களுக்கு நன்மை வந்து நீங்கள் கிடைச்சிக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் காங்கிரஸ் கட்சி 2 அமைச்சர்கள் வந்துட்டாங்க, அவர்களுக்கான ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு என்ன கிடைக்கும்? தமிழ்நாட்டு மக்கள் முதல் அதே ஒரு தாவேக அமைச்சர் போல இவங்களும் இருக்காங்க. அப்படிதான் இருக்க முடியும். ஒரு அரசில் இருக்கிற அமைச்சர் அத்தனை பேரும் சமம். முதலமைச்சர் தவிர அடுத்த அத்தனை பேரும் சமமானவர்கள். அதோட சந்தேகம் இல்லை. அவங்க பெரியவங்க, சின்னவங்க, நேற்று வந்தவங்கலாம் கிடையாது. அந்த பொறுப்புக்கு வந்தால் எல்லாரும் எம்எல்ஏ, எல்லாரும் எம்பி, எல்லாரும் அமைச்சர் தான். அதோட கடமை அரசு. இது சட்ட நீதி. இது இந்த சட்டத்தின் ஆட்சியில் இதெல்லாம் எல்லாரும் சமம். 2வது, என்ன காங்கிரஸுக்கு இல்லை, காங்கிரஸை விட மக்களுக்கு என்னன்னு கேட்டு தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். உங்கள் கேள்வியே தப்பு. நான் சொல்கிறேன், இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த கூட்டணி அரசில் நண்பர் விஜய் அவர்கள் தலைமையில் நடக்கிற அரசு முதலாக லஞ்சம் இல்லாமல்
நெஞ்சம் நிமிர்த்தி இன்னைக்கு சொல்ல முடியும். இல்ல, அது ஒரு விஷயம் இல்ல இல்ல சொல்லுங்க. ஒரு விஷயம் இல்லை, இது இந்த இந்த தமிழ்நாட்டு வரலாற்றில் இது மிக மிக முக்கியமான தருணம். ம். கடந்த காலங்களில் நடந்த ஆட்சிகளுக்கு மாற்றாக ஒரு மாற்று அரசாங்கம் வந்திருக்கிறது. அந்த மாற்று அரசாங்கம் செயல்படுகிறது. அதை செயல்பட வைக்க வேண்டும், அதற்கு ஆதரவளிக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு எல்லோருடைய, காங்கிரஸ் மட்டும் இல்லை, ஜனநாயகத்தை விரும்புகிற மதசார்பற்ற சக்தி அத்தனை பேருடைய விருப்பமாக இருக்கிறது. அதை செயல்படுகிற போது நாம் எல்லாம் ஆதரிக்க வேண்டும். அவன் பார்க்கணும் தனிப்பட்டவர்களுக்கு என்ன லாபம் என்று பார்க்க. நாங்கள் காங்கிரஸ் பார்த்தது கிடையாது, காமராஜ் எதுவும் பார்த்து கிடையாது, அவருக்குன்னு எதுவும் பார்த்து கிடையாது, அவருடைய அமைச்சர் இருந்தவர்கள் யாரும் அதெல்லாம் பார்த்தெல்லாம் கிடையாது. எங்களுக்கு என்ன வருது பார்க்கல, அதுக்காக நாங்கள் சுதந்திரம் வாங்கி தரல. எல்லா உறுதியான நடவடிக்கைகள் மூலம் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த கட்சி தனக்கு என்ன வரும், தன் கட்சிக்கு என்ன வரும் பார்க்கல. இந்தியா முழுவதும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கடமைகளை தொடர்ந்து ஆற்றி வருகிறது, மக்கள் சேவைகளை முன்னிலைப்படுத்துகிறது. அதுதான் காங்கிரஸுடைய லட்சியம். அந்த லட்சியத்துக்கு இணையான லட்சியம் வேறு கட்சி கிடையாது இந்தியாவில். இல்லை, மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்தாங்க, ஆட்சியில் இல்லை, அது கட்சியோட கூட்டணியில் இருந்தாங்க. அப்பொழுது நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கூட முந்தைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்து செல்வப்பிரதி அவர்கள் வந்து பேசும்பொழுது மனுநீதி சோழன் போல ஆட்சி அமைச்சிட்டு இருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்ற வார்த்தை சொன்னாங்க. இப்போ இருக்கக்கூடிய தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் கூட சுட்டி காட்ட வேண்டிய குறைபாடுகளை வந்து வெளிப்படையாக சுட்டி காட்ட மாட்டாரு, எல்லாத்துக்குமே ஆதரவு அளிக்கிறாரு. உதாரணத்துக்கு பட்ஜெட்டில் கூட வந்து என்னன்னாக்கா எல்லாத்தையுமே புகழ்ந்து தான் பேசுறாரு, பாட்டு தான் பேசிட்டு இருக்காரு. அது வந்து தொலைநோக்கு அடிப்படையில் கொடுக்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற தோழமை கட்சிகள்லாம் கூட விமர்சிக்கிறாங்க. இடதுசாரிகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், சில இடங்களை சுட்டி காட்டுறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒன்று சொன்னீங்க, ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கணும் இல்லை எதிர்கட்சியாக இருக்கணும்னு சொன்னீங்க. அப்போ மக்கள் நம்பிக்கை நீங்கள் பெறணும் இல்லையா? எல்லா விஷயங்களையுமே கண்மூடித்தனமாக ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எல்லா தலைவர்களும் எடுக்கணுமா? நீங்கள் சொல்கிற பார்வை தவறு. நண்பர் மாணிக் தாக்கூர் அவர்கள் சரியான பாதையில் காங்கிரஸ் கட்சியை வழிநடத்துகிறார். அவருடைய அரசியல் பார்வையில் தாவேக அரசினுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கும் போது மிக நேர்மையாக விமர்சிக்கிறார் என்பதுதான் என்னுடைய பார்வை. அந்த பார்வையை விட்டு வேறு பார்வைக்கு அவர் செல்ல முடியாது. அதுதான் சரியான பாதையும் கூட. அந்த பாதையில் அவர் செயல்படுவதை வரவேற்கிறோம். ஒன்று, எதற்கெடுத்தாலும் குறை சொல்ல வேண்டும் என்று ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாது. நல்லது செய்தால் அதை ஆதரிக்க வேண்டும், அல்லது செய்தால் அதை எதிர்க்க வேண்டும், முறைப்படி சொல்ல வேண்டும். இதை சொல்லுகிற பக்குவம் காங்கிரஸ் தலைவர்களுக்கு உண்டு. தம்பி மாணிக் அவர்கள் அதை உறுதியாக செய்வார், செய்து கொண்டிருக்கிறார் நம்புகிறேன். தேவை ஏற்படும் போது மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை இந்த அரசு செய்தால் அதை வலியுறுத்தி சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் தயக்கெல்லாம் கிடையாது. எங்கள் தோழமை கட்சி என்பதால் நாங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்தா இருக்க மாட்டோம். எங்களுடைய பார்வை நல்லது நடக்கும்போது பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை. தமிழ்நாடு அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டியது நம்முடைய கடமை. நாங்கள் கூட்டணி அரசில் இருக்கிறோம், அந்த கூட்டணி தர்மத்தையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு தமிழ்நாடு தலைவருக்கான பக்குவம். அந்த பக்குவத்தை நண்பர் மாணிக் அவர்கள் செய்கிறார்கள். சரிங்க. இப்போ இதில் வந்து காங்கிரஸ் வெளியில் போன பிறகு திமுகவுடைய நிலைமையே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சங்கடமான ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. காங்கிரஸ் போன பிறகு ஒவ்வொரு கூட்டணி கட்சியாக வெளியேறியது, தாவேகாவில் வந்து சேர்ந்து ஆட்சியிலையும் வந்து பங்கேற்றிருக்கிறீங்க. இதில் அவங்களுடைய அதிருப்தி, திமுகவோட அதிருப்தி வந்து மிக தீவிரமாக இருக்குது. முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பேசுனாங்க. இப்போ இந்தியா கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதை தாண்டி பாஜகவோட ஒரு இணக்கமான சூழலை வந்து திமுக மேற்கொள்கிறது என்பதாக ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கிறாங்க. கனிமொழியாக்கள் வந்து மக்களவை சபாநாயகர் தேர்தல் கலந்துக்கிட்டாங்க. இப்போ இதெல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா அவங்க பாஜகவோட கூட்டணி அமைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விமர்சனங்கள் வருது. அப்படி தான் நீங்களும் பார்க்குறீங்களா? அவங்க பாஜகவோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்ப தெளிவாக மக்களுக்கு தெரியணும். திராவிட முன்னேற்றக் கழகம் 1967 ஆட்சியை பிடிக்கும் போதும் அதற்கு பின்னரும் இந்து வரை தனித்து அவர்கள் வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது தமிழ்நாட்டில். கூட்டணி கட்சியுடைய ஆதரவோடு தான் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் என்பது சரித்திர உண்மைகள். எப்பொழுதெல்லாம் கூட்டணி தன்னை ஆதரிக்கும் போது பாராட்டுவதும், கூட்டணி கட்சி வெளியேறும் போது அவரை தூற்றுவதும் அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிற ஒரு செயல்பாடுகள் தான். அவர்கள் மட்டுமல்ல, எல்லா கட்சியும் இதான் பண்ணுவாங்க. இப்போ நான் கூட்டணி விட்டு வெளியே வந்து முதுகில் குத்துதாக பேசினாங்க. யார்கள் முதுகு குத்துனாங்கன்னு வரலாறு சொல்லும். நாங்கள் அவரோட கூட்டணி இருந்தோம், எங்கள் ஆட்சி, நாங்கள் மத்திய அரசில் ஆட்சி இருக்கும்போது அவர்கள் எங்களுக்கு உதவியாக இருந்தார்கள், அவர்கள் உதவியாக நாங்களும் இருந்தோம். எங்கள் அமைச்சர்களில் அதிகமான அமைச்சர்கள் பங்கு கேட்டாங்க, அது குறிப்பிட்ட அமைச்சர்லாம் வேணும்னு கேட்டாங்க, அது கூட கொடுத்தோம். அப்போல்லாம் காங்கிரஸ் நல்லா தான் இருந்தது.
தமிழ்நாட்டில் ஒரு நிர்பந்தம் வருகிற போது ஆட்சி அமைப்பதற்கு ஒரு பெரும்பான்மை கட்சி ஆட்சி அமைக்கும் போது அந்த கட்சிக்கு தேவை ஏற்படும் போது அந்த தேவையை பூர்த்தி செய்கிற உதவுகிற ஒரு பண்பு காங்கிரஸுக்கு உண்டு. 96 பேரை வச்சுட்டு இருக்கிற ஒரு கட்சிக்கு 36 உள்ள காங்கிரஸ் கட்சி ஆதரவு தேவைப்பட்டது. 5 வருடம் அதை அனுபவித்தார்கள். அப்பொழுதெல்லாம் நாங்கள் முதல்ல குத்துறோமா? அதை 2014-11 ஆட்சிக்கு அவங்க இழந்த பிறகு 14 நான் கூட்டில் தான் இருந்தோம். கலைஞர், நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது கலைஞர் சொன்னார், பஞ்சாயத்து எலெக்ஷனில் நம்ம கூட்டணி வைத்திருக்கு தொடரட்டும், நீங்கள் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னார். நான் டெல்லிக்கு போய் சொல்லிட்டு வரதுக்குள்ளே நண்பர் ஸ்டாலின் லண்டன்லேருந்து வந்த பிறகு தனிச்சு அறிவிச்சிட்டார். முதல் நாள் நைட்டு அறிவிச்சிட்டார், தனிச்சு போகிறார். என்னாச்சு? தனிச்சு போய் என்ன பண்ணீங்க? பஞ்சாயத்து தேர்தலில் வெற்றி பெற்றீங்களா? திமுக வெற்றி பெற்றதா? அல்லது தனிச்சு போனீங்களே பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிங்களா? ஒரு சீட்டு ஜெயிச்சிங்களா? காங்கிரஸ் தனிச்சு நின்று நாங்களும் தோத்தோம் சார். 2 பேரும் தனிச்சுக்கும், அவங்களும் தோத்தோம், நானும் தோத்தோம். அதனால யாரும் முதல்ல குத்த வேண்டிய அவசியம்லாம் இல்லை காங்கிரஸுக்கு. தமிழ்நாட்டுடைய மக்கள் நடவடிக்கையை, மக்களுடைய தேர்வை பெரும்பான்மை பெற்றுள்ள ஒரு கட்சிக்கு ஆட்சி அமைய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அப்படி ஆட்சி அமையாமல் ஆளுநர் ஆட்சி வர வேண்டுமா? அதை நாங்கள் ஆதரிக்க வேண்டுமா? என்ன கட்டாயம் இருக்கு எங்களுக்கு? அதற்கு மாறாக திமுக தலைமை எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்குவதற்கு காங்கிரஸ் ஒத்துழைக்க வேண்டுமா? ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் நாங்கள் நல்லவர்கள். பிஜேபியோடு உறவு வைத்துக் கொண்டு பிஜேபி தலைமையில் இயங்குகிற ஒரு அதிமுக கட்சி தலைவரை முதல்வராக நீங்கள் ஒப்புக்கொண்டிருந்தீர்கள். இதுவரை நண்பர் ஸ்டாலின் ஏன் மறுக்கலத? மறுக்கட்டுமே, ஏன் மறுக்கவில்லை? உண்மையில் சொல்ல முடியாது. இதை வெளிப்படையாகவே திமுக எடுக்கிற முடிவுக்கு காங்கிரசும் சிபிஐ, சிபிஎம், முஸ்லீம் லீக் போன்ற கட்சிக்கு ஆதரிக்க வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தியது உண்மை என்பதை நண்பர் பேபி, அகில இந்திய சிபிஎம் உடைய தலைவர் வெளிப்படையாக்கினார். நண்பர் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் காதர் மொயின் அவர்கள் வெளிப்படையாக சொன்னார். இல்லை என்று சொல்லட்டுமே? இதுதான் யதார்த்தம். நாங்கள் ஒருபோதும் பிஜேபி ஆதரிக்க மாட்டோம், பிஜேபியோடு உறவு கொள்ள மாட்டோம், பிஜேபி எதிர்ப்பு நிலையிலிருந்து நாம் மாற மாட்டோம். அந்த எதிர்ப்பு நிலையை தமிழ்நாடு முதல்வருக்கு ஆதரவாக எடுத்தது பிஜேபி அல்லாத மதசார்பற்ற சக்திகள் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று எங்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்திற்காகத்தான் நாங்கள் விஜய் அவர்களை ஆதரித்தோம், தோழமை கட்சி ஆதரிக்கிறார்கள். ஆகவே அவர்களை ஆதரிக்கிற போது ஒரு நிலை, எதிர்த்தால் நாங்கள் மோசமான சொல்ற பண்பு சரியானதில்லை அரசியலில். ஆகவே தான் சொல்றோம், அரசியல் நிரந்தர நண்பர்கள் இருக்க மாட்டார்கள், நிரந்தர எதிரிகள் இருக்க மாட்டார்கள். ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரையிலும் நாங்கள் எப்பயும் பிஜேபி கூட சேர்ந்து இல்லை, சேர மாட்டோம். சரி, இப்போ அதுலேருந்து திமுக பொறுத்தவரையிலும் பிஜேபி இருந்தாங்க, ஏற்கனவே ஆட்சியில் இருந்தாங்க, எங்க கூட ஆட்சியில் இருந்தாங்க. அதனால இந்த காங்கிரஸுடைய ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் ஒன்றா பார்க்கக்கூடாது, பார்க்க சரியா இருக்காது. இப்போ அவங்க அங்கே நோக்கி போயிட்டு இருக்காங்கன்றது அவங்களுடைய விருப்பம். கணிக்கிறீங்களா? கனிமொழி அவர்கள் நேற்று சொல்லியிருக்கிறார், நாங்கள் இந்தியாவுக்குள்ள இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நன்றி. பிஜேபியில் ஆட்சியில் பிஜேபி நம்மளோட தொடர்பில் இல்லைன்னு சொல்ல முடியாதுமா? அவர்கள் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தாங்க, வேணான்னு சொன்னோம். நாங்கள் சொல்லியே, ராகுல் காந்தி சொல்லியே. இப்போ ராகுல் காந்தியை பற்றி நாங்கள் வெளியே போனோன்னு ராகுல் காந்தி பற்றி அந்த கட்சியோட நண்பர்கள், தலைவர்கள் சொல்கிறவங்க பெரியவெல்லாம் பேசுகிறாங்கல்ல, இப்போ நாங்களும் பேசலாமா? நாங்கள் பேச மாட்டோம், எங்கள் பண்பாடு வேறு. ராகுல் காந்தி இந்தியாவில், ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸுடைய முக்கியமான தலைவர் மட்டுமல்ல, அடுத்த பிரதமர் வரப்போ வருவார், யாரும் தடுக்க முடியாது. இப்போ சொல்கிறேன், நான் சொல்கிறேன் ஸ்டாலின் ஏன் அப்புறம் அடுத்த செகண்ட் டைம் ஏன் சொல்ல சொல்லியே, 2வது சொல்லியே. ராகுல் கூட இணக்கமாக கலந்துக்கலையே கூட்டத்திலலாம் சார், தேர்தல் சமயத்தில். காங்கிரஸை பொறுத்தவரையில் திமுகவிற்கு எப்பொழுதும் நல்ல நண்பனாக இருந்திருக்கிறோம், உதவி இருக்கிறோம். பல நேரங்களில் பல விஷயங்கள் என்னால் பேச முடியும். அந்த விஷயங்களை எல்லாம் பேச காரணம் அரசியல் தளத்தில் எப்பொழுதும் நண்பர்களாக இருப்போம். கொள்கை தளத்தில் அரசியல் ரீதியாக எதிர்ப்புகளை தேவையான நேரத்தில் சொல்லுவோம். அது எங்களுக்கு சொல்ற பண்பு, தைரியம் இருக்கு, சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அது அவருடைய கடமை, அவங்க சொல்லட்டும், தப்பு இல்லை. தனிமனித அழுக்காறுகளை வெளியிலே சொல்வது நல்ல பண்பா இருக்காது. நாங்கள் ராகுல் காந்திக்கு எதிராக நாங்கள் திரும்பி அவங்களை பேசல, நாங்கள் ஸ்டாலினை பற்றியோ மற்ற கட்சியை பற்றியோ எதிராக பேசல. ஏன் பேச மாட்டோம்னா எங்களோட பண்பாடு வேற. பேச முடியாதலாம் இல்லை, நிறைய பேசுவாங்க. இல்லை, அவங்க காயப்பட்டிருக்காங்க. யார் காயப்படல? நான் காயப்படலையா? நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க. ஒரு நிமிஷம், தனித்து விடப்பட்டாங்க. ஏங்க என்ன ஆட்சி அதிகாரம் பட்டாவா?
தனிப்பட்ட சொத்தா, ஒரு கட்சிக்கு ஒரு குடும்ப சொத்தான்னு? யாருக்கும் சொத்து இல்லை, எந்த கட்சி சொத்து இல்லை. மக்கள் தான் முதலாளிங்க, மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் நேற்று திமுக ஆதரித்தோம், ஒன்றா இருக்கும்போது ஆதரித்தோம், ஜெயிச்சோம், நீங்கள் இருந்தீங்க, மக்கள் உங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அதான் உண்மை. மக்கள் திமுக நிராகரித்து விட்டார்கள், அதிமுக நிராகரித்து விட்டார்கள். இப்பொழுது விஜய் வேணும்னு சொல்றாங்க. இப்போ விஜய் சொல்றது அதான், மக்கள் தானே பார்க்கணும். மக்கள் முக்கியமா, தனிப்பட்ட திமுக அதிமுக முக்கியமான்னு பார்க்கணும். காங்கிரஸோ மற்ற கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் இன்றைக்கு மக்கள், பெரும்பான்மை மக்கள் அந்த கட்சிக்கு ஆதரித்தார்கள். ஒருவேளை நாங்கள் தேர்தலுக்கு முன்பு சேர்ந்திருந்தால், விஜய் கட்சியோடு காங்கிரஸ் மற்றும் இந்த ஜனநாயக சக்திகள் ஒன்றுபட்டு சேர்ந்திருந்தா 200 சீட்டு ஜெயிச்சு போனாங்க. இல்லப்பா, நீங்க சொல்றாங்க. அது காரணம் என்னன்னா, தேசிய அளவுல வந்து உங்களுக்கு வந்து திமுகவுடைய தோழமை தேவைப்படுது. 22 எம்பிக்கள் வச்சிருக்காங்க. நான் சொல்றேன் சார், சரி, நேத்து ஒரு எம்பி, ஒருத்தோட எம்பி இல்லை சார் உங்களுக்கு. இன்னைதான் 22. யார் கூட? காங்கிரஸோடு இந்த ஜனநாயக இருந்து சேர்ந்ததுனால நீங்க ஜெயிச்சிங்க. உங்களுக்கு 10 சீட்டுக்கு நான் எழுதி இப்ப சொல்றேன் சார், இது எல்லாரும் ஒற்றுமையா இருந்ததுனால இந்த ஜனநாயக காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், பிசிகே, முஸ்லீம் லீக் நாங்கெல்லாம் சேர்ந்து இருந்ததுனால நீங்க ஜெயிச்சிங்க அவ்வளவு சீட்டு. நாங்களும் ஜெயிச்சோம், இல்லைன்னு சொல்லல. உங்களுக்குள்ள வாய்ப்பு, எங்களுக்கு வாய்ப்பு. நம்ம சேர்ந்து இருந்ததுனால. சேராத போது இது ஒரு இழப்பா இருக்கா? இப்ப நீங்க அகில இந்திய அளவுல வந்து திமுக வந்து உங்க கூட்டணி இருக்கும் பொழுது, இன்னும் சொல்ல போனா தமிழகத்துல தான் இந்தியா கூட்டணி ரொம்ப வலிமையாவே இருந்துச்சு. எந்த சூழலையும் வந்து இந்தியா கூட்டணி வந்து கலகலத்தே போகலை. மற்ற மாநிலங்களில் கூட மம்தா பானர்ஜி ஆகட்டும், அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், ஒரு சின்ன சின்ன சலசலப்பு வந்துச்சு. ஆனால் தமிழ்நாடு வந்து ஒரு இறுக பற்றி கொண்ட ஒரு வலுவான ஒரு எஃகு கூட்டணியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனால் இப்போ அதுக்கான ஒரு சூழல் இல்லையே. அதனாலதான் தாவேக தலைமையிலையும் நீங்க இந்தியா கூட்டணி வந்து கட்டமைக்கலையே. இப்போ இந்தியா கூட்டணி இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். நீங்க பொறுத்திருந்து பாருங்க சார், அவசரப்படாதீங்க. இந்தியா கூட்டணி இருக்கு, தமிழ்நாட்டிலும் இருக்கு. விரைவில் அதை பற்றிய அறிவிப்புகள் வரும், பொறுத்திருந்து பாருங்கள். இந்தியா கூட்டணி, இந்தியாவில் காங்கிரஸ் தலைமையை தவிர்த்து மாநில கட்சிகள் ஆட்சி வந்து வராது. ஒன்று காங்கிரஸ் ஆட்சி அல்லது பிஜேபி ஆட்சி தான் இந்தியாவில் நடக்கும். பிஜேபிக்கு மாற்று காங்கிரஸ் தான், காங்கிரஸ் மாற்று பிஜேபி தான். அதில் மாநில கட்சிகள் கிடையாது. சரி, இது ஒரு யதார்த்தம். மாநில கட்சிகள் எங்களோட துணை இருக்கிற போது வலிமையாக இருந்தது, இல்லைன்னு சொல்ல. சில நேரங்களில் சில கட்சிகள் இருந்தாங்க, சில இருக்க மாட்டாங்க. அரசியல் நிரந்தரமே கிடையாது. அவரை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்தந்த மாநில தலைவர்கள், கட்சி தலைவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அவ்வளோதான் வழியே. வேறு தனிப்பட்ட முறையில் நாங்களும் திமுக வெளியே போட்டு நாங்கள் சொல்லலை. நேற்று கனிமொழி சொன்னாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் சொல்லியே, டெல்லி தலைவர் சொல்லலையே. அது வேறு, அவங்களுடைய பார்வை வேறு. அவர்கள் ஆட்சியில் வர முடியவில்லை, மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் என் நிதர்சனமான உண்மை. இந்த நிலைப்பாட்டில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் கொள்கைகளுக்கு நழுவாமல் காங்கிரஸ்களை முன்னிலைப்படுத்தி தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் கார்கே அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், காங்கிரஸ் வெறுப்பு அரசியலை வெறுக்கிறது. வெறுப்பு அரசியலுக்கு இடம் இல்லை காங்கிரஸில். எங்களை தூற்றினாலும் போற்றினாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. எங்களுடைய லட்சியம் இந்தியாவில் நல்லாட்சி வேண்டும், மக்களாட்சி வேண்டும், நல்ல நேர்மையான ஆட்சி வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாடுபடுவோம். அதை தொடர்ந்து செயல்படுத்துவோம். அதற்கு தலைவர் ராகுல் காந்தியும் கார்கேவர்களும் பாடுபடுவார்கள். அவர் தலைமையில் நாங்கள்லாம் இயங்குவோம். எங்களுக்கு எந்த ஸ்டேட்லேயும் எந்த மாநிலத்திலையும் தமிழ்நாடு உள்பட தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு நண்பர்கள் நிறைய உண்டு, எல்லா கட்சியும் உண்டு. தனிப்பட்ட முறையில் நாங்கள் யாரையும் புறங்கூறவோ எதிர்க்கவோ மாட்டோம். ஆனால் கொள்கை ரீதியாக வரும்போது நாங்கள் கட்டாயம் எதிர்ப்போம் அல்லது ஆதரிப்போம். இதுதான் எங்களோட நிலைப்பாடு. சரி, இப்போ நம்ம பாமக தலைவர் அன்புமணி வந்து சமீப காலமாக வந்து கடுமையாக விமர்சிக்கிறார் காங்கிரஸ் கட்சியை. குறிப்பாக மேகதாது அணை விவகாரத்தில் வந்து காங்கிரஸும் பாஜகவும் கூட்டு சதி பண்ணுது அப்படின்றாங்க. 2028 வந்து தேர்தல் வரப்போகுது, அதை நோக்கி தான் வந்து 2 கட்சிகளும் வந்து தீவிரமாக இயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு? சார், அன்புமணி அவர்கள் காங்கிரஸால் மட்டுமே அன்புமணி யாருன்னு தெரிஞ்சிருக்காரு. மத்திய அமைச்சராக சொல்றீங்க? மத்திய அமைச்சராவதற்கு முக்கியமான பொறுப்பு நானும் ஒருவர். அது கூட எங்களுடைய தலைவர், எங்களுடைய நண்பர் கிருஷ்ணசாமி அவர்கள், அவருடைய மாமனார், அவரை முன்னிலைப்படுத்தி தான் அவர் மத்திய அமைச்சர் ஆனார். அவருக்கு அந்த உதவியை நாங்கள் செய்தோம். அவருக்காக அந்த நன்றியை மறந்து இன்றைக்கு பேசுகிறார்.
காங்கிரஸுக்கு எதிராக பேசுவதை நாங்கள் ராகுல் காந்தி வரவேற்கிறோம். விமர்சிக்கிறாரு. இல்லை, அதான் சொன்னேன், அதான் சொன்னேன், காங்கிரஸ் செய்த நன்றியை மறந்துவிட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, ஒருவரை நேரடியாக அமைச்சராக்கியது காரணம் என்னுடைய நண்பர் கிருஷ்ணசாமி அவர்களை நான் இப்பொழுது அவருக்கு தெரியும். அந்த தவறை பண்ணிட்டு நீங்க வருத்தப்படுறீங்க இப்ப? அதெல்லாம் கிடையாது சார். நண்பர் கிருஷ்ணசாமி காங்கிரஸ் தொடர்ந்து இருக்கிறவர், நல்ல காங்கிரஸ் தேசியவாதி. அவர் தமிழ்நாடு தலைவராக இருந்தார், அவரே அமைச்சராக. தமிழ் விருது இன்றைக்கு தகேசால் தமிழ் விருதை தமிழ் அரசு வழங்கியிருக்கிறது, பாராட்டுகள். அதே நேரத்தில் பாமக கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவருடைய மகன் என்பதாலும், நண்பர் கிருஷ்ணசாமியுடைய மருமகன் என்பதாலும், முக்கியமான காரணம் மருமகன் என்பதால் தான் அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று நான் தான் எனக்கு தலைவராக இருந்தேன். மாற்று கட்சியாக இருந்தாலும் உறவு முறைக்காக தான் வாங்கி கொடுத்துருக்கீங்களா சார்? அந்த கட்சியும் ஆதரவு எங்களுக்கு கொடுத்தார்கள், கலைஞர் அவர்களும் எங்களை கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் அந்த அடிப்படையில் நட்பு ரீதியாக அந்த கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். அந்த இடத்துல ஒரு மந்திரி ஆனார் அன்னைக்கு, இல்லைன்னா அவர் எப்படி யாரும் தெரியும் தமிழ்நாட்டுக்கு. ஆனால் இப்போ சொல்கிறாரு நாங்கள் தனிச்சு நின்று சட்டமன்ற உறுப்பிலாம் வாங்கியிருக்கோம், காங்கிரஸால் ஒரு கவுன்சில் ஆக முடியுமான்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன் நண்பர் அன்புமணிக்கு சொல்கிறேன், காங்கிரஸ் வரலாறு தெரியவில்லை என்றால் அவருடைய மாமனார் கிருஷ்ணசாமி இடத்துல போய் கேட்கணும், காங்கிரஸ் வரலாறு பற்றி கேட்கணும். அவர் தமிழ்நாட்டில் தனித்து ஆட்சி நடத்தியவர்கள் நாங்கள். காமராஜருடைய தலைமையில், பக்தவச்சன் தலைமையில், அதற்கு முன்னர் தொடர்ந்து காங்கிரஸ் வரலாற்றில் தனித்து காங்கிரஸ் எல்லா இடமும் வெற்றி பெற்ற வரலாறுகளை அவர் தெரியாது. அவர் வயசு ரொம்ப கம்மி. காங்கிரஸ் வரலாறு படிக்கிட்டு முதல்ல அவர். எப்பொழுது நாங்கள் வெற்றி பெறவில்லை? அந்த பாமக கட்சியை விட அதிக இடங்கள் காங்கிரஸ் வெற்றி பெற்று தனித்து வெற்றி பெற்றிருக்கிறோம். அதுக்கு வரலாறு இருக்கு, ரெக்கார்டு இருக்கு, சரித்திரம் இருக்கு. அவர் இந்திய சூழல் சொல்றாரு, இப்போதைய சூழல் இன்றைக்கும் நாங்கள் ஜெயிப்போம், தனித்திருந்தாலும் காங்கிரஸ் ஜெயிக்கும் வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது, இல்லை யாரும் மறுக்க முடியாது. அதை நண்பர் அன்புமணி புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்க. இப்போ எதிர்காலத்தில் இப்போ என்ன, நீங்கள் ஏற்கனவே அறிவிச்சிட்டீங்க, உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் கூட்டணி தாவேக்காவோட தான், நாடாளுமன்ற தேர்தலையும் கூட்டணி தான் அப்படின்னு சொல்கிறீங்க. மீண்டும் திமுக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது காலம் கணிந்து வரக்கூடிய சூழல் வரலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை தாவேக்காவோட தொடர்ந்து இறுதி வரைக்கும் பயணிக்க போகிறீங்களா? இல்லை காமராஜர் ஆட்சியை நிறுவுவதற்கான முயற்சிகளை இருக்குதா? எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? எங்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் எல்லா மாநிலங்களிலும், அல்லது கூட்டணி அரசில் அங்கம் பெற்றிருக்க வேண்டும். இந்த ரெண்டு பார்வை ஒன்று. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் அமைக்க வேண்டும், அதற்கு தோழமை கட்சியுடைய ஆதரவோடு அல்லது தனித்து அந்த நிலைப்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும். இது காங்கிரஸுடைய பாலிசி, கொள்கை முடிவு. இந்த முடிவின் அடிப்படையில் தான் காங்கிரஸ் எதிர்காலத்திலும் நடக்கும். எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் கூட்டணியிலே இருப்போம், கூட்டணி ஆட்சியிலும் பங்கில் இருப்போம். அப்படி கூட்டணி ஆட்சியில் பங்கில்லாமல் வெளியிலிருந்து எந்த கட்சியும் ஆதரிக்க மாட்டோம். இது ரொம்ப தெளிவான பார்வை. இது காங்கிரஸுடைய எதிர்கால நடைமுறை கொள்கைகள். சரி, நல்லது சார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல் சொன்னீங்க. வசந்தலக்கடி சாமி, நன்றி. நன்றி சார். கேள்வி களம்.